இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுக்க முயன்ற விவகாரத்தில் டெல்லியில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தொலைபேசி வாயிலாக செய்தியாளர் அரவிந்திடம் கேட்கலாம். அரவிந்த், டெல்லியில ஹவாலா ஏஜென்ட் நரேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பின்னணி பத்தி சொல்லுங்க. இந்த நரேஷ் எப்பொழுது கைது செய்யப்பட்டார்? இந்த ஆபரேஷன் எப்படி நடைபெற்றது? அரவிந்த். அதாவது இரட்டை இலை சின்னம் தொடர்பான விவகாரத்தில் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க திட்டமிட்டதாக கூறி முன்பே 3 பேரை டெல்லி கிரைம் பிரான்ச் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். சுகேஷ் சந்திரசேகர், டிடிவி தினகரன் மற்றும் அவருடைய நெருங்கிய நண்பர் மல்லிகார்ஜுனா. இந்நிலையில் இன்று அதிகாலை நரேஷ் என்ற ஹவாலா ஏஜென்ட்டையும் டெல்லி கிரைம் பிரான்ச் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இவர் சாந்தினி சவுக் பகுதியைச் சேர்ந்த ஒரு ஹவாலா ஏஜென்ட் என இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இவர் அந்த சென்னையிலிருந்து அந்த 10 கோடி ரூபாய் ஆனது கொச்சின் மூலம் டெல்லி சாந்தினி சவுக் வழியாக சுகேஷ் சந்திரசேகருக்கு கொடுக்கப்பட்டதாக முன்பே டெல்லி கிரைம் பிரான்ச் காவல்துறை தகவல் வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் அந்த பண பரிமாற்றம், அதாவது ஹவாலா மூலமாக அந்த பணம் பரிமாற்றம் சென்னையிலிருந்து சாந்தினி சவுக் வருவதற்கு இவர் உதவியதாக கூறி டெல்லி கிரைம் பிரான்ச் காவல்துறையினர் தற்போது இவரை கைது செய்துள்ளனர். அதாவது குறிப்பாக மேலும் ஒரு நபரை டெல்லி விமான நிலையத்தில் பிடித்து வைத்து அவரிடம் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆனால் அவர் தற்போது வரை இன்னும் கைது செய்யப்படவில்லை. அவரிடம் இன்னமும் விசாரணை தான் நடைபெற்று வருகிறது. இதில் அவருடைய தகவல்களை டெல்லி கிரைம் பிரான்ச் காவல்துறையினர் வெளியிட மறுத்துள்ளனர். தற்போது ஒருவர் நரேஷ் என்ற ஒரு ஹவாலா ஏஜென்ட் கைது செய்யப்பட்டுள்ளார். மற்றொருவரிடம் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவரிடம் டெல்லி குற்றப்பிரிவு காவல்துறையினர் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த விசாரணையில ஏதேனும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறதா அரவிந்த்? குறிப்பாக ஷா ஃபைசல் என்ற ஹவாலா ஏஜென்ட்டை முன்பே டெல்லி கிரைம் பிரான்ச் காவல்துறையினர் விசாரணை நடத்தியிருந்தார்கள். அவர் சுகேஷையும் அடையாளமும் காண்பித்திருந்தார். அதாவது சென்னையிலிருந்து பார்சல் வழியாக வந்த அந்த 10 கோடி ரூபாய் பணத்தை தான் சுகேஷ் சந்திரசேகருக்கு கொடுத்ததாகவும் இவரிடம்தான் தான் கொடுத்தேன் என டெல்லி கிரைம் பிரான்ச் காவல்துறையிடம் அவர் அடையாளமும் காட்டியிருந்தார். இந்நிலையில் தற்போது நரேஷ் என்ற ஒருவரையும் டெல்லி கிரைம் பிரான்ச் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இவர் அந்த 10 கோடி ரூபாய் பணமானது கொச்சின் வழியாக சாந்தினி சவுக், அதாவது இவர் ஷா ஃபைசலுக்கு கொண்டு வருவதற்கு உதவியதாகவும் அதன் காரணமாகவே அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் டெல்லி கிரைம் பிரான்ச் காவல்துறை தரப்பில் மற்றொரு தரப்பில் நமக்கு என்ன தகவல் கிடைக்கிறது என்னவென்றால், எஃப்ஐஆரில், அதாவது முதல் அந்த தகவல் அறிக்கையில் சுகேஷ் சந்திரசேகருடன் ஒருவர் அவருடைய அறையில் அதாவது ஹயாத் என்ற அந்த ஹோட்டலில் அவரும் தங்கியிருந்ததாக அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த நரேஷ் என்பவர் அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சுகேஷின் அந்த நெருங்கிய கூட்டாளி எனவும் இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் தற்போது வரை இதனை உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் இதற்காக அவர்கள் முன்வைக்கும் காரணம் என்னவென்றால், ஹவாலா ஏஜென்ட் ஃபைசல் தான் சுகேஷ் சந்திரசேகரிடம் அந்த பணத்தை நேரடியாக கொடுத்தவர். அப்படியானால் அவரையும் கைது செய்திருக்க வேண்டும். ஆனால் அந்த ஹவாலா ஏஜென்ட்டை தாண்டி நரேஷ் மற்றும் சுகேஷ்க்கு இருவருக்கும் இடையே ஒரு நெருக்கமான உறவு இருந்திருக்கிறது. இருவரும் கூட்டாளிகளாகவும் செயல்பட்டு இருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் நரேஷை டெல்லியில் உள்ள சாந்தினி சவுக் பகுதியிலிருந்து தற்போது கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. நரேஷிடம் தற்போது நடைபெற்று வரும் விசாரணையின் முக்கிய கோணமே இதுதான். மொத்தம் 10 கோடி ரூபாய் பணம் பரிமாற்றம் நடைபெற்றுள்ளது. இதில் 1,30,00,000 ரூபாய் நரேஷ் சுகேஷின் அறையிலிருந்து எடுக்கப்பட்டு ஆகிவிட்டது. இந்நிலையில் மீதமுள்ள 8,70,00,000 ரூபாய் எங்கே என்பது தொடர்பாகத்தான் நரேஷிடம் தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாக இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போல டெல்லி விமான நிலையத்திலும் ஒருவர் பிடித்து அவரிடமும் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆனால் அவர் இன்னமும் கைது செய்யப்படவில்லை. அவருடைய தகவல், அதாவது அவருடைய பெயர், அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் என்பது தொடர்பான தகவல் தற்போது வரை இன்னும் வெளியாகவில்லை. அரவிந்த், இப்ப ஹவாலா ஏஜென்ட் நரேஷ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் ஒருவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதுபோல சென்னையில் டிடிவி தினகரன் மற்றும் அவருடைய நண்பர் மல்லிகார்ஜுனா அவர்களிடம் 2வது நாளாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சுகேஷ் சந்திரசேகருடைய அந்த நீதிமன்ற காவலானது இன்றுடன் முடிவடைகிறது. இப்ப அவருடைய நீதிமன்ற காவலை நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு டெல்லி குற்றப்புலனாய்வு போலீசார் ஏதேனும் திருப்பியும் நீதிமன்றத்தை அணுகி கோரிக்கை விடுப்பார்களா? அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறதா? காயத்ரி, இதிலிருந்து இந்த முன்னேற்றத்திலிருந்து நாம் ஒன்றை மிகவும் தெளிவாக கவனிக்க முடிகிறது. அதாவது டெல்லி கிரைம் பிரான்ச்சை பொறுத்தவரை 2 குழுக்களாக இந்த விசாரணை நடத்தி வருகிறார்கள் என்பது இதன் மூலம் தெளிவாக இருக்கிறது. சஞ்சய் ஷெராவத் தலைமையிலான ஒரு குழு சென்னையில் டிடிவி தினகரன் மற்றும் மல்லிகார்ஜுனாவுடன் சென்னையில் இருக்கிறது. மற்றொரு குழு தற்போது டெல்லியில் இருக்கிறது. அந்த குழு தான் நரேஷை கைது செய்திருக்கிறது. குறிப்பாக நேற்றும் சுகேஷ் சந்திரசேகரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணையின் முடிவில் தான் நரேஷ் கைது செய்யப்பட்டிருப்பதாக இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே தற்போது நிலையில் நரேஷ் கைது செய்யப்பட்டிருப்பதால் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் சுகேஷ் ஆஜர்படுத்தும் போது இது போன்ற ஒரு கைதை நாங்கள் இன்று செய்திருக்கிறோம்.
சுகேஷ் மற்றும் நரேஷை இருவரையும் தொடர்ந்து எங்களுக்கு விசாரிக்க வேண்டியுள்ளது. அதே போல டிடிவி தினகரன் மற்றும் அதே போல அவருடைய நெருங்கிய நண்பர் மல்லிகார்ஜுனாவையும் கைது செய்திருக்கிறோம். எனவே இந்த வழக்கில் தொடர்ந்து கைதுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருவரிடம் இன்னமும் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவரை இன்னும் கைது செய்யவில்லை. எனவே இந்த வழக்கு தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் இருக்கிறது. எங்களுக்கு மேலும் சுகேஷ் சந்திரசேகரிடம் விசாரணை நடத்துவதற்கு மேலும் போலீஸ் காவல் தேவை. சுகேஷ் சந்திரசேகருக்கு அவருடைய போலீஸ் காவலை எக்ஸ்டெண்ட் அதிகப்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக உள்ளது. அதன் காரணமாகத்தான் நரேஷ் இன்று கைது செய்யப்பட்டிருப்பதாக இங்குள்ள தகவல் வெளியாகியுள்ளது.